மாணவிகள் 3 பேர் ஒன்றாக அமர்ந்து மது அருந்தும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதுகுறித்தான அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முட்கள் நிறைந்த புதர்களுக்குள் சென்று மாணவிகள் மது குடித்த காட்சிகளை கண்டு பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். இது குறித்த முழு விவரங்கள். தமிழகத்துல மது அரக்கர்களோட கை தற்போது ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது. அதாவது தெருவுக்கு ஒரு டாஸ்மாக் அப்படிங்கிற ஒரு நிலைமைதான் தற்போது வரை இருந்துட்டு இருக்குது. 500 மீட்டர் சாலைகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் இருந்தாலும் அது எதையுமே கடைபிடிக்காத ஒரு சூழ்நிலை தான் தற்போது வரை அந்த டாஸ்மாக்குகள்ல நிலவிட்டு இருக்குது. இந்நிலையில நெல்லையில கடந்த சில மாதங்களுக்கு முன்பு முன்னணி பள்ளி ஒன்றின் வகுப்பறையில் அமர்ந்து மாணவிகள் மது அருந்திய வீடியோ தமிழகம் முழுவதுமே ஒரு கடும் அதிர்ச்சிக்கு உள்ளாச்சு. இந்நிலையில தற்போது மீண்டும் ஒரு அடர்ந்த முற்புதர்களுக்குள்ள சென்ற 3 மாணவிகள் அங்க உட்கார்ந்து மது அருந்தக்கூடிய ஒரு வீடியோ தற்போது சமூக வலைதளங்களை வைரலாகி ஒரு கடும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது 18 வயதுக்கு கீழே உள்ளவங்களுக்கு மது கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு சட்டமாக இயற்றப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் மதுவின் பழக்கம் ரொம்ப அதிகமா இருக்கிற ஒரு நிதர்சனமான உண்மையை இந்த காட்சி மூலமா நம்மளால காண முடியுது. மாணவர்கள் மது அருந்திய காலம் போய், அதாவது பெற்றோர்கள் மது அருந்திய காலம் போய், மாணவர்களுக்கு திரைமறைவுல மது அருந்திய காலம் போய், தற்போது மாணவிகளே பகிரங்கமா மது அருந்தக்கூடிய ஒரு விவகாரம் நாடு முழுவதுமே, அதாவது தமிழகம் முழுவதுமே ஒரு கடும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்குது. மேலும் இது சமூக வலைதளங்கள்ல கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானோர் பார்வைக்கு கண்டுகளிச்சிருக்காங்க இந்த வீடியோவை. அதாவது இந்த மாணவிகளுக்கு முறையானபடி கவுன்சிலிங் கொடுத்து அதன் அடிப்படையில இந்த மது விற்றவர்கள் யார், அதே மாதிரி இந்த மது கிடைக்கிறது என்ன மாதிரி முகாந்திரங்கள் இருந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு உடனடியாக அவர்களுக்கும் தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறதான் பலரோட கோரிக்கையா இருக்குது. சிந்து, நன்றி சிவகுமார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.